ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வேலேருந்து உங்களுக்கு ஒரு நியூ ரெக்ரூட்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, இதுக்கு வந்து பாருங்க, எழுத்துத் தேர்வு அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ, உங்களுக்கு இதில கல்வி தகுதினா, நீங்க குறைந்தபட்சம் 10த் பாஸ் பண்ணதுலேருந்து நீங்க டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான். பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப். ஸோ, சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ரூ. 20,200 வந்து பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாம உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து வரும். ஸோ, ஆன்லைன்லேயே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 9த் ஜூனுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ, நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டினியர் ரயில்வேல தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ, ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 9த் ஜூன் தான் வந்து இதுக்கு வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்தியன் சிட்டிசனா இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் இந்த வேலைக்கு வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ, இதில உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் பாருங்க, நீங்க பே லெவல் 5 இல்லன்னா 4த்துக்கான போஸ்டிங்க்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ, 18லருந்து 25 வயசு வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள். அதே பே லெவல் 3 இல்லன்னா வந்து 2 போஸ்டிங்க்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, 12த் நீங்க பாஸ் பண்ணியிருந்தா எலிஜிபிள். அதே பே லெவல் 1 போஸ்டிங்க்கு அப்ளை பண்றீங்கன்னா, 10த் நீங்க பாஸ் பண்ணியிருந்தா எலிஜிபிள் தான். அப்படி இல்லன்னா ஐடிஐ முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லன்னா வந்து பாருங்க என்ஏசினா வந்து நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப்க்கான சர்டிஃபிகேட் அது வச்சிருந்தாலுமே நீங்க எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. 3க்குமே 18லருந்து 25 வயசு வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து ஸ்போர்ட்ஸ்க்கான அச்சீவ்மென்ட்க்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்க வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அது எந்தெந்த கேட்டகரில வந்து நீங்க வச்சிருக்கணும், எந்த இதில வந்து சாம்பியன்ஷிப்ல வந்து நீங்க வந்து கலந்துருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. இந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கு ஏஜ் குரூப் வைஸா குடுத்துருக்காங்க. மென், விமன் 2 பேத்துக்குமே இருக்கு. இந்த ஸ்போர்ட்ஸ் இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கும். ஸோ, இது 2 உங்ககிட்ட மீட் ஆகுது அப்படின்னா வந்து கம்பல்சரியா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ரூ. 20,200 உங்களுக்கான பேசிக் பே வந்து வரும். இது இல்லாம உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமா வந்து இருக்கும். ஸோ, செலக்ஷன் ப்ரொசீஜர பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எப்படி வந்து உங்களுக்கு செலக்ஷன் இருக்க போகுதுன்னா, எக்ஸாம் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. எழுத்துத் தேர்வு அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க, மார்க் வந்து இத வச்சு தான் வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது கேம் ஸ்கில், பிசிக்கல் ஃபிட்னஸ் இத வச்சு வந்து பார்த்தோன்னா, 40 மார்க் வந்து குடுப்பாங்க. அசஸ்மென்ட், ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மென்ட்க்கு வந்து பாருங்க ஒரு 50 மார்க். குவாலிஃபிகேஷனுக்கு வந்து ஒரு 10 மார்க். டோட்டலா வந்து 100 மார்க் வந்து இத வச்சு தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தோன்னா, இந்த இடத்துல தெளிவா குடுத்துருக்கேன். இதில யார் அதிக மார்க் எடுத்திருக்காங்களோ, அவங்க தான் வந்து பார்த்தோன்னா, இதில ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ, இதில உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸோ விமன் கேட்டகரி பெண்களுக்குலாம் வந்து ரூ. 250 ஃபீஸு. மீதி இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் ரூ. 500 வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா, ரயில்வே ரூல்ஸ் படி வந்து பார்த்தோன்னா, அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணிருவோம் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா, இந்த ப்ராசஸ்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகும்போது வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் பெண்களுக்குலாம் வந்து ரூ. 250 வந்து ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. மீதி இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து ரூ. 500 பே பண்ணியிருந்தீங்கன்னா, அவங்களுக்கு ரூ. 400 வந்து உங்க அக்கவுண்ட்க்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிருவோம் அப்படிங்கிற மாரி தான் குடுத்துருக்காங்க. ஸோ, அது வந்து கம்பல்சரியா வந்து பார்த்தோன்னா, எல்லா ரயில்வே ஜாப்லயுமே வந்து உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட் வந்து வாங்குவாங்க. ஆனா வந்து ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. இதில வந்து பாருங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த லிங்க்ல போய் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்ட்டா நீங்க ஸ்கேன் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் குடுத்துருக்காங்களோ, அதெல்லாம் கரெக்ட்டா நீங்க ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணி, இந்த வேலைக்கு வந்து நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.